இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக ஆக்குவாயாக. இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக ஆக்குவாயாக. வெறுப்பு இருக்கும் இடத்தில் அன்பை விதைக்கிறேன். வெறுப்பு இருக்கும் இடத்தில் அன்பை விதைக்கிறேன். காயம் இருக்கும் இடத்தில் மன்னிப்பு, இருள் இருக்கும் இடத்தில் ஒளியை, சந்தேகம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கையை, விரக்தி இருக்கும் இடத்தில் ஊக்கத்தை, துன்பம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியை. எனது தெய்வீக எஜமானரே, எனது தெய்வீக எஜமானரே, உமது அளப்பரியா அன்பு இந்த கருவியின் மூலம் வெளிப்படட்டும். தெய்வீக எஜமானரே, உமது அளப்பரியா அன்பு இந்த கருவியின் மூலம் வெளிப்படட்டும். கொடுப்பதில்தான் பெறுகிறோம், மன்னிப்பதில்தான் மன்னிக்கப்படுகிறோம், தியாகத்தால் இறப்பதில்தான் ஒவ்வொரு மனதில் இந்த பூலோகத்தில் என்றும் நிலையாக வாழ்கிறோம், என்றும் நிலையாக வாழ்கிறோம். அன்பின் வடிவங்களே, ஆத்மஸ்வரூபங்களே, பிரேமஸ்வரூப்லாரா, இயேசு கிறிஸ்து, இயேசு பிரான் தெய்வ திருமகனார் அவதரித்ததுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் பிறந்த புனிதர், மகான், அன்பின் வடிவம், கருணையின் உருவம், சகிப்புத்தன்மை மற்றும் தன்னலமற்ற தன்மையின் மொத்த வடிவமாக இருந்த புனிதர் தான் செயின்ட் பிரான்சிஸ். புனித பிரான்சிஸ் இத்தாலி பிராந்தியத்தில், தேசத்தில் அசிசிங்கிற அந்த பிராந்தியத்தில் பிறந்தவர். அவரோட ஒரு பிரார்த்தனை தான் இது. என்ன ஒரு அற்புதமான பிரார்த்தனை! ஏன்னா நான் காலையில் சச்சிதானந்த உணர்வில் நான் சொல்லியிருந்தேன், இயேசு பிரானோட இந்த ஜன்மதினம், பிறந்த நாள் உலகமெங்கும் கொண்டாடப்படக்கூடிய இந்த தருணத்தில் எல்லா அவதாரத்தோட பிரவேசமும் பூலோகத்தில் மகிழ்ச்சிக்காக தான். ஜாய் டு த வேர்ல்டு. இந்த உலகத்துக்கு ஒரு தெய்வ திருமகன் அவதரிக்கிறார். இல்லை, இங்கே அவதரித்த அனைவருமே தெய்வ திருமகன்தான், திருமகள் தான் அப்படின்னு நம்பினாலே எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி இருக்குது. இது முதல் நிலை. ரெண்டாவது, தேடுபவர்களுக்கு தெய்வத்தை எப்படி தெரிஞ்சிக்கலாம், எப்படி உணரலாம், கடவுளோட தன்மை யாது, அவரை அறிய எளிய வழி என்ன அப்படின்னு தேடுபவர்களுக்கு, ஜிக்ஞாசு குணம்னு சொல்லக்கூடிய ஆர்வம், ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர்களுக்கு, அந்த தேடல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு அவதாரம் ஞானம். விஸ்டம் டு த சீக்கர்ஸ். மூணாவது நிலை தான் இன்னைக்கு நான் விளக்க போகிறேன். இப்போ விளக்க போகிறேன். பிளிஸ் டு த சரண்டர்டு. சரணடைந்தவர்களுக்கு கடவுளிடம், பரமபிதாவிடம், பரமாத்மாவிடம், பரபிரம்மத்திடம் சரணடைந்தவர்களுக்கு, இல்லை கடவுளை தன்னுள் உணர்ந்தவர்களுக்கு, எல்லா இடத்திலையும் காண்பவர்களுக்கு அந்த பேரானந்தம் எவ்வாறு கிட்டும், அதுக்கு ஒரு அடையாளமாக தான் புனித பிரான்சிஸோட இந்த பிரார்த்தனை இருக்குது. பிரார்த்தனை எப்படி இருக்குது பாருங்கள். ஆழமாக இதை கூர்மையாக கவனித்து உங்கள் மனசில் பதிய வைக்கணும். ஆரம்பிக்கும் போதே புனிதர் இந்த உணர்வில் ஆரம்பிக்கிறார். எனக்குன்னு எதுவுமே வேணாம், அதுதான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையிலே நிஸ்வார்த்த பிரார்த்தனை. அந்த நிஸ்வார்த்த பிரார்த்தனை எப்படி ஆரம்பிக்குது? என்னை
உமது அமைதியின் கருவாக ஆக்குவாயாக. இறைவா, அமைதியின் கருவி, அமைதியின் கருவியாக ஆக்குவாயாக. மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பீஸ். அந்த உணர்வில் ஆரம்பிக்கிறார். ஏன்னா எல்லாத்துக்கும் அமைதி தான் தேவைப்படுது. அமைதி இருந்தால் தான், பிரசாந்தி இருந்தால் தான் பரமானந்தத்தை அனுபவிக்க முடியும். அமைதி உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. போதும் என்கிற மனநிலை ஒரு அமைதி, பற்றுதலை வேறறுப்பது அமைதி, பற்றின்மை நிலையில் வாழ்வது அமைதி, அளப்பரியா அன்பில் இருப்பதும் ஒரு விதத்தில் அமைதி, சகிப்புத்தன்மையின் உச்சத்தில் இருப்பது அமைதி, ஒருவருக்கு தீங்கு நினைப்பாமல் இருப்பதும் அமைதி. எல்லா அமைதியின் குணாதிசயங்கள், அமைதியால் வரக்கூடிய நிலைகள். அதை தான் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். என்னை உமது அமைதியின் கருவியாக ஆக்குவாயாக. அதோட அடுத்தடுத்த வரி அற்புதமாக, எங்கே வெறுப்பு இருக்கோ அங்கே உங்களோட அன்பை விதைக்கிறேன். அந்த அன்புக்கு என்னென்னலாம், அன்பு, நம்பிக்கை, நேர்மறையான ஆற்றலுக்கு என்னென்னலாம் எதிர்மறையான ஆற்றல் இருக்கோ எல்லா இடத்துலையும் கடவுளிடம் பிரார்த்தனை பெற்று, பரமபிதாவின் பிரார்த்தனையோடு அவரோட ஆற்றலோடு இதை செய்ய விளைகிறேன். அதுவும் உங்களுக்காக தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை தான் புனிதர் பிரான்சிஸ் உணர்த்துறார். எங்கே வெறுப்பு இருக்கிறதோ அங்கே நம்பிக்கையை விதைக்கிறேன். எங்கே சந்தேகம் இருக்கிறதோ, எங்கே வெறுப்பு இருக்கிறதோ அங்கே அன்பை விதைக்கிறேன். எங்கே காயம் இருக்கிறதோ அங்கே மன்னிப்பை விதைக்கிறேன். ஏன்னா மன்னித்து மறக்கும்போது தான் அந்த காயம் ஆறுது. அந்த மன்னிப்புங்கிற அந்த தன்மையை அதை விதைக்கிறேனுங்கிறார். எங்கே சந்தேகம் இருக்கிறதோ, இவர் கடவுளா அவர் கடவுளா, எனக்கு பிடிச்ச கடவுள், அந்த மதம் என்னோட கடவுள் இல்லை, அவங்க வேண்டுறது என்னோட வடிவம் இல்லை, என்னோட இஷ்ட தெய்வம் இதுதான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கடவுளோட உருவத்தை கொண்டு பிரிவினையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்கெங்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அந்த நம்பிக்கையை விதைக்கிறேன். God is one, God is one, God is one for everyone. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன் இஸ் காட். அதுதான் சத்தியம். அந்த நம்பிக்கையை தான் இன்றைக்கி இந்த உணர்வும் உங்கள் மனதில் விதைச்சிட்ருக்கு. எல்லா இடத்துலையும் பிரயாணம் செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த சத்தியத்தை தான் ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்த இந்த உணர்வு முயற்சியும் செய்துகிட்டே இருக்குது. இந்த முயற்சியும் இடைவிடாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் அற்புதமாக புனிதர் பிரான்சிஸ் சொல்கிறார். எங்கே சந்தேகம் உள்ளதோ அங்கே நான் நம்பிக்கையை விதைக்கிறேன். எங்கே விரக்தி உள்ளதோ அங்கே ஊக்கத்தை விதைக்கிறேன். விரக்தி ஒரு விதத்தில் உலக ரீதியான விரக்தி, மன அழுத்தமெல்லாம் வர்றதே கடவுள் மேலே அந்த பற்றுதல் வரணுன்றதுக்காக தான். உலக ரீதியான பற்றுதல் விரக்தி மூலயமாக தான் போகும்னா கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு அந்த பரிசையும் வழங்குவார். அந்த பரிசை தாங்கக்கூடிய தன்மை ஒரு மனித பிறவிக்கு இல்லாக விட்டாலும், ஆனால் அதுக்குள்ளே புதைந்திருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை ஒவ்வொருத்தரும் உணரணும். உலக ரீதியான விரக்தி வரும்போது, மன அழுத்தம் வரும்போது, நீங்கள் சொல்லக்கூடிய துக்கம் வரும்போது, ஏதோ ஒரு சத்தியத்தை கடவுள் இறைசக்தி உங்களுக்குள்ளே இருந்தே எல்லா இடத்துலையும் இருந்து நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலை அவங்களுக்கு உணர்த்துறதுக்கு அவர் முயல்கிறார். அதுக்கு உங்களோட பரந்த விரிந்த மனப்பான்மை, அந்த தேடல் மிக்க அந்த குணம் அதை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும். இதை புரிய வைக்கலேன்னா அதை நான் புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாரு புனிதர். எங்கே விரக்தி இருக்கோ அங்கே ஊக்கத்தை நான் விதைக்கிறேன். எதுக்காக ஊக்கம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அதிகாரத்துக்கோ இந்த பொருள் ஆற்றலில் ஒவ்வொருத்தரும் செம்மையாக சிறப்பாக வாழ்கிறதுக்கோ கிடையாது. கடவுளை உங்களுக்குள் உணர்வதற்கு, கடவுளிடம் சரணடைவதற்கு, கடவுள்தான் சத்தியம் அப்படின்னு உணர்த்துறதுக்கு இந்த பூலோகம் கடவுளோட பரிசு, அன்பு கடவுளோட பரிசு, மனித பிறவி கடவுளோட பரிசுன்னு உணர்வதற்கு அந்த உலக ரீதியான விரக்தி வரும்போது அந்த ஊக்கத்தை விளைவிக்கிறேன். இதுதான் ஔவையாரும் ஆத்தி சுவடியில் சொல்கிறாங்க. ஊக்கம் அதை கைவிடேல்.
இவ்வது விலகேல் இயல்வது கரவேல் ஊக்கம் அது கைவிடேல். தானத்தையும் தர்மத்தையும் நல்லது செய்கிறத நிறுத்தவே நிறுத்தாதீங்க, ஔவையார் சொல்கிறாங்க ஆத்திச்சோடில். அது மட்டும் இல்லை, ஊக்கம் அதை கைவிடேல். எதுக்கு ஊக்கம்? ஊக்கம் அவங்க கடவுளை உணர்றதுக்கு உண்டான அந்த பாதையில் நிறைய தடங்கள் வரலாம், விரக்திகள் வரலாம். பொருளாற்றல் உங்களுக்கு அது மாயையின் திரை மூலியமாக அது மறைத்து உங்களை பின்னோக்கி இழுத்து செல்லலாம். இருந்தாலும் ஊக்கம் அதை நீங்கள் கைவிடக்கூடாது அப்படின்னு உணர்த்தும். அதுதான் இங்கே சொல்கிறார். விரக்தி இருக்கும் இடத்தில் ஊக்கத்தை விதைக்கிறேன், இருள் இருக்கும் இடத்தில் ஒளியை நான் விதைக்கிறேன். அந்த அறியாமை தான் இருள், அகங்காரம்தான் இருள், என்னோடதுங்கிற பற்றுதல் தான் இருள். பூலோகத்தில் பிறந்த அந்த உத்தேசத்தை, பிறப்பின் ரகசியத்தை உணராமல் இருக்கிறது இருள். பொருளாற்றல் பின்னாடி போகிறது இருள். அந்த இருள் இருக்கிற இடத்துல, இருளுங்கிறது அனைத்து தீய குணங்களும் இருக்கக்கூடிய இடம்தான் இருள். அங்கே வெளிச்சமாக உருகியோடும் மெழுகுபத்தி போல நான் அனைவரையும் ஒளிர வைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். துன்பம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியை விதைக்கிறேன். இதுதான் ஜாய் டு த வேர்ல்டு, உலகத்துக்கு மகிழ்ச்சி. இது ஒரு ஆத்மா தன் சத்தியத்தை, தன் மூலத்தை உணர்ந்துருச்சின்னா அது அன்பின் வடிவமாக மாறிடும். அந்த அன்பின் வடிவத்தை பார்க்கும்போதே ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டுரும். அந்த மகிழ்ச்சி தானாக நடக்கும். அது ஏதோ ஒரு பொருளுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு எதிர்பார்ப்பால் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அந்த அன்பின் வடிவம் மூலியமாக அன்பு பரிமாறப்படும் போது, ஒவ்வொருத்தரோட மனதை தொடும்போது அந்த மகிழ்ச்சி ஏற்படும். நான் இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, ஒரு அவதார இந்த பூலோகம் அவங்க அவதாரம்னு யாரும் நம்பலைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா அதுவும் மனித வடிவில் தானே இருக்குது. ஒரு சக மனிதரால் இதுவும் மனிதன் தானே, கடவுள்னு சொல்கிறாரே, அவதாரம்னு வேற இவரே தானே சொல்லிக்கிறாரே, பிரகடனம் கூட செய்கிறாரே, பொது வழியில் கூட தைரியமாக சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, இந்த வடிவத்தை பார்த்தா ஒரே 4 பேருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிதுன்னா நான் அவதாரம் தான். அதை தான் புனித பிரான்சிஸ் புனிதர் சொல்கிறார். துன்பம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியை விதைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஆற்றல் என்கிட்ட இருக்குது, பரமபிதாவோட ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் நான் போனாலே ஒவ்வொருத்தரோட அந்த ஒளிவட்டத்தை மாற்றும். துன்பத்தில் அவர்கள் இருந்தால் என்னை பார்ப்பது மூலியமாக, என்னிடம் பேசுவது மூலியமாக என்கிட்ட இருந்து ஆறுதல் கிடைச்சதுன்னா உடனே அந்த இடம், அந்த மனதில் இருக்கக்கூடிய காயம் மாறி அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதனால தான் துன்பத்தில் இருக்கும் இடத்தை நான் மகிழ்ச்சியை விதைக்கிறேன். தெய்வீக எஜமானரே, கொடுக்கும் போதுதான் பெறுகிறோம், மன்னிக்கும் போதுதான் மன்னிக்கப்படுகிறோம், தியாகத்தில் மரணமடையும் போதுதான் நாம் ஒவ்வொரு மனதிலும் நிலையாக வாழ்கிறோம். ரொம்ப அற்புதமான வரி. நீங்கள் இன்னொருத்தரை மன்னிக்கணும்னா முதல்ல நீங்கள் உங்களை மன்னிக்கணும். ஏதாவது காயப்படுத்திட்டாங்க, வருத்தப்படுத்திட்டாங்க, அதை நினச்சிக்கொண்டே நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்கள மேலே ஒரு தப்பான எண்ணத்தை உங்கள் மனசில் நீங்கள் விதைச்சிருக்கீங்க. மன்னிக்கிறதுங்கிறது நீங்கள் இன்னொருத்தரை இல்லை, அவங்க செய்த அறியாமைக்கு நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் செம்மைப்படுத்திட்டு அடப்பரிய அன்பில் நிரப்பிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டீங்கன்னா மன்னிக்கக்கூடிய பக்குவம் உங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்கள். ஏன்னா அந்த காயத்திலேருந்து, அந்த வலி வேதனையிலேருந்து. அதனால தான் அற்புதமாக சொல்கிறேன், மன்னிக்கும் போது மன்னிக்கப்படுகிறாய், கொடுக்கும்போது நீ பெறுகிறாய். அன்பை கொடுக்கும்போது தானாக வரும். அன்பின் வடிவமாக ஏதோ ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா கூட அதுவும் அன்பின் வெளிப்பாடு தான். இதான் சொல்கிறார். தியாகத்தால் மரணம் அடையும் போது நிலையான பெருவாழ்வு ஒவ்வொரு வாழ்வாக ஒவ்வொரு மனதிலையும் நீ நிலையாக வாழ்கிறாய். இதுதான் நீங்கள் அந்த இட்டர்னல் லைஃப்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை தியாகத்தால் பெறுவி. தியாகநேக அமிர்தத்துவ மானுஷு. அதுதான்
நம்மளோட வேதாந்தமும் சொல்லுது. காலையில் கூட நான் அதை தான் சொன்னேன். தியாகத்தில் இருந்தக்கூடிய தியாக ஜீவிகளை, யோக ஜீவிகளை இந்த உலகம் என்றைக்குமே மறக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மரணமே இல்லை. அவங்க தியாகத்தால் இந்த உடம்பை தியாகம் செய்தாலும், ஆனால் அவங்க என்றைக்குமே அவங்க தியாகத்தோட சக்தி என்றைக்குமே ஒவ்வொரு மனதிலையும், இதே கோயிலையும் அவங்க எப்போவுமே வாழ்ந்துட்டுருப்பாங்க. இந்த பிரார்த்தனையை புனிதர் பிரான்சிஸ் செஞ்சார். ஒரு சிறு பிராந்தியமாக இருக்கக்கூடிய அசிசியில் வளர்ந்து, செல்வந்தருக்கு பிள்ளையாக பிறந்து, அனைத்து சுகபோகங்களையும் துறந்து, எண்ணற்ற தன்னலமற்ற சேவையை புரிந்து, அங்கே முதலாக ஒரு வழிபாடு தளத்தை உருவாக்கி, இயேசு கிறிஸ்துவின் சீடனாக, தனது மகனாக, தனது வடிவமாக திகழ்ந்தவர் தான் புனிதர் பிரான்சிஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர் ஒரு முறை அந்த காலத்தில் இன்னைக்கு சொற்பொழிவை கேட்க, அருளுரையை கேட்க, தெய்வீக அருள்மொழியை கேட்க ஒவ்வொருத்தரும் குருவிடமும் நீங்கள் போகிறீங்க, குருவும் ஒவ்வொரு இடத்துக்கு பிரயாணம் செய்கிறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் புனிதர் பிரான்சிஸ் ஒவ்வொரு கிராமத்துக்கும், குக்கிராமத்துக்கும், வாகன வசதிகளே இல்லாத இருக்கக்கூடிய குக்கிராமத்துக்கு குதிரை சவாரி, கழுதை மேலே ஏறி சவாரி செஞ்சு அங்கே போய் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை, அன்பின் போதனைகளை எல்லாத்துக்கும் புரிய வச்சார். சில நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது, இருக்க இடம் இருக்காது, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாத்துக்கும் செஞ்சார். ஒருவேளை மனிதர்கள் வரவில்லை என்றால், சொற்பொழிவுக்கு, அருளுரைக்கு, சத்சங்கத்துக்கு, இந்த சத்திய உபதேசம் வரவில்லைன்னா, ரொம்ப அற்புதமாக புனிதர் பிரான்சிஸ் அப்படி என்ன பண்ணாருன்னா, பறவைகளுக்கு அந்த ஆன்மீக வகுப்பு எடுத்தார். பறவைகளுக்கு அவர் எல்லா இடத்துலையும் கடவுளை பார்த்தார், எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை. பறவைகள் கூட வரவில்லை என்றால் மரம்க்கு வகுப்பெடுத்தார், மரம் செடி கொடிக்கு வகுப்பெடுத்தார். அந்த அளவுக்கு அன்பில் திகழ்ந்தவர். நிரம்பி வழிஞ்சது அவர்கிட்ட அந்த அன்பு. ஏன்னா அந்த இறைப்பணியை, இறை சக்தி எனக்குள்ளே இருக்குது, அந்த இறைப்பணியை நான் இடைவிடாமல் செய்யணுங்கிறதுல அவரோட குறிக்கோள், அவரோட உத்தேசம் தெளிவாக இருந்தது. இப்பேற்பட்ட இருந்த அந்த புனிதர் பிரான்சிஸ் ஒரு முறை தன்னோட சீடனாக இருக்கக்கூடிய பிரதர் லியோவோட ஒரு பிரயாணம் செல்கிறார். ஒரு சாண்டா மெரியான்னு சொல்லக்கூடிய அந்த மாகாணத்துக்கு, அந்த கிராமத்துக்கு பாத யாத்திரையாக செல்லும்போது இரவாயிடுச்சு. கடும் பனிப்பொழிவு, குளிர் தாங்க முடியல. ஒரு பக்கத்தில் பசி, சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. இருக்கக்கூடிய பல வகைகள்லாம் தீர்ந்துடுச்சு. அந்த பிரயாணத்தில் 2 பேரும், குருவும் சிஷியனும் பேசிக்கிட்டு போகிறாங்க. அவர் யதார்த்தமாக கேட்குறார், அன்பு சகோதரர் லியோ, எது உயர்ந்த மகிழ்ச்சி, சிறந்த மகிழ்ச்சி அப்படின்னு சீடர்கிட்ட கேட்குறார். சீடர் சொல்கிறார், நம்ம எல்லாமே கடவுளுக்கு சேவகர்களாக இருக்கோம், இறைப்பணியில் இடைவிடாமல் இருக்கும், துறவரம் மேற்கொண்டிருக்கோம். அப்போது புனிதர் சொல்கிறார், இல்லை, அது இல்லை, அது உயர்ந்த மகிழ்ச்சி, சிறந்த மகிழ்ச்சி கிடையாது. சகோதர லியோ அவர்களே, தன் சீடரை அவ்வளோ அன்பாக சொல்கிறார் பிரதர் லியோ அப்படின்னு. அது உயர்ந்த மகிழ்ச்சி கிடையாது. அப்போது அந்த உயர்ந்த மகிழ்ச்சிக்கு உண்டான விளக்கத்தை அப்படியே வரிசைப்படுத்தி, கோர்வைப்படுத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவிகள், எண்ணற்ற பாவங்களை அறியாமையில் மனித பிறவிகள் செஞ்சாலும், அந்த பாவத்தை எல்லாம் புனிதராக இருக்கக்கூடிய நம்ம மாதிரி இருக்கக்கூடிய புனிதர்கள் மன்னித்து அருள் பாலித்தாலும், இல்லை இயேசு கிறிஸ்து, இயேசு பிரான் அருள் பாலித்தாலும் அது உயர்ந்த மகிழ்ச்சி கிடையாது, அது சிறந்த மகிழ்ச்சி கிடையாது, அது பேரின்பமும் பேரானந்தமும் கிடையாது. ரொம்ப ஆர்வமாக சகோதரர் லியோ, தன் சீடன் லியோ கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த பிரயாணத்தில் அடுத்ததாக குருவே அப்படின்னும் போது, பிரதர் அப்படின்னும் போது, அப்போ அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புனித நூல்களையும் நீ படித்து, நம்ம 2 பேர், நம்ம என்ன சொல்கிறார், நம்ம எல்லாம் படித்து அனைத்து பாஷைகளையும், உலகில் எத்தனையோ பாஷைகள் இருக்குது, எல்லாம் கடவுளோட பாஷை தான்,
பெரிய பாஷை அன்புங்கிற பாஷை தான். அனைத்து பாஷைகளையும் நாம் படித்து, அனைத்து புனித நூல்களையும் படித்து அந்த தத்துவ சாரத்தை தெரிந்தாலும் அது உயர்ந்த மகிழ்ச்சியும் கிடையாது, சிறந்த மகிழ்ச்சியும் கிடையாது அப்படின்ற. இப்போது இன்னும் சகோதரர் லியோ அவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகுது. இன்னும் சொல்லாங்க, அப்போ எது உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், மறுபடியும் கோர்வை ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நம்பிக்கையற்ற, கடவுள் மீது நம்பிக்கையற்ற நாஸ்திகர்னு யாரும் இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்காங்க. அந்த நாஸ்திகர்களையும் நம்ம கடவுளின் நம்பிக்கைக்குரியவர்களாக ஆக்கி பக்தி மார்க்கத்தில் கொண்டு வந்து அவர்களை இயேசு பிரான் காட்டிய அந்த வழிபாதையில் நடக்க வைத்தாலும் அதுவும் உயர்ந்த மகிழ்ச்சி கிடையாது, சிறந்த மகிழ்ச்சி கிடையாது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் புரியணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை போதிக்கவில்லை, அவர் அன்பை மட்டும் போதித்தார். இந்த மதத்தில் இருந்தாதான் என்னை வழிபடணும், இந்த மதத்தை தான் நான் உருவாக்குறேன்னு எந்த தேவ தூதரும் சொன்னது கிடையாது, எந்த தெய்வ திருமகனாரும் சொன்னது கிடையாது, எந்த தெய்வம் அவதாரமாக வந்தால் கூட சொன்னது கிடையாது. மதங்கள் காலப்போக்கில் ஒரு கோட்பாடுகளாக, அதாவது உயர்ந்த சத்தியத்தை உணர்வதற்காக ஒரு வழிபாதையாக அது அமைக்கப்பட்டது. ஆனால் அதுவே காலப்போக்கில் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகவும் மாறிக்கொண்டே இருக்குது. அதனால தான் ரொம்ப அற்புதமாக புனிதர் பிரான்சிஸ் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாஸ்திகர்கள், கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள், அக்கிரமம் செய்யக்கூடிய அனைவரையும் நமது வழிபாதை என்ற சொல்கிறார், மதம்னு சொல்லலை, நம்மளோட இயேசு பிரான் காட்டிய வழியில் அவர்கள் எல்லாத்தையும் மாற்றினாலும் அதுவும் உயர்ந்த மகிழ்ச்சி கிடையாது, சிறந்த மகிழ்ச்சி கிடையாது. இப்போது இன்னும் ஆர்வம் சகோதரர் லியோக்கு ஏற்படுது. அப்போ என்ன ஆர்வம்? இதுக்காக தானே இறைப்பணி செஞ்சிட்ருக்கோம், இதை விட உயர்ந்த மகிழ்ச்சி, சிறந்த மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னு அந்த ஏக்கம் அவரோட சீடர்கிட்ட வருது. அப்போ கேட்குறாரு, புனிதரே, அப்போ எது உயர்ந்த மகிழ்ச்சி, சிறந்த மகிழ்ச்சின் போது இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் தன்னலமற்றவர்களா மாறினா கூட அதுவும் உயர்ந்த மகிழ்ச்சி கிடையாது, சிறந்த மகிழ்ச்சி கிடையாது. இதுக்காக தான் அவதாரம் கூட வருது. எல்லாத்தையும் தன்னலமற்ற நிலையில் மாற்றணும், அவங்க அளப்பரியா அன்பின் வடிவமாக ஆகணும், நிபந்தனையற்ற கருணையை எல்லாத்துக்கும் பொழியணும். இதுவும் உயர்ந்த மகிழ்ச்சி கிடையாது, சிறந்த மகிழ்ச்சி கிடையாது. நம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து தேவலோகத்தில் பரமபிதாவின் பக்கத்திலேயே இடம் கொடுத்தாலும் அதுவும் உயர்ந்த மகிழ்ச்சி கிடையாது, சிறந்த மகிழ்ச்சி கிடையாது. இதை காட்டிலும் ஏதாவது பெரிய உத்தேசம் இருக்கா? அதையும் உயர்ந்த மகிழ்ச்சி கிடையாது, சிறந்த மகிழ்ச்சி கிடையாதுங்கிறார். இப்போது சகோதரர் லியாவால் தாங்க முடியல. அவர் அப்போ என்னதான் உயர்ந்த மகிழ்ச்சி, எதுதான் சிறந்த மகிழ்ச்சி அப்படின்னு கேட்குறார். அப்போ சொல்கிறார், இப்போ நம்ம பசியால் வாடிக்கொண்டு இருக்கோம், இந்த குளிர் நம்மளை எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்துது, இந்த சரீரத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே நம்ம சேண்டா மரியான்னு சொல்லக்கூடிய அந்த பிராந்தியத்துக்கு, அந்த மகாணத்துக்கு சென்று ஒருவர் வீடை நம்ம தட்டினோன்னா, இது ரொம்ப அந்த விளக்கத்தை சொல்கிறார். ஒருவரோட வீடை நம்ம தட்டி, நாங்கள் 2 பேரும் புனிதர்கள், துறவிகள், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட போதனையை பண்ண வந்திருக்கோம், உங்களோடு சேர்ந்து இறைப்பணியில் நாங்கள் சேவை செய்ய வந்திருக்கோம், உங்களுக்கு சத்தியத்தை உணர்த்த வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க, கொஞ்சம் தண்ணீர் பருக கொடுங்க, இருக்க கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்மளை பார்த்தவனையும் கதவை சாத்திட்டு திருடர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லுவார் இல்லையா? அப்போ கூட திரும்பியும் போய் அவர்கிட்ட அந்த வெக்கப்படாமல், அந்த கோவப்படாமல், சகிப்புத்தன்மையோட, ஏன்னா பசி இருக்க இடம் வேணுமே, அந்த குளிர் தாங்க முடியலையே, இந்த பனிப்பொழிவை தாங்கணுமே, அதுக்காக மறுபடியும் அவர் வீட்டை நம்ம கதவை தட்டும்போது மறுபடியும் அவமானப்படுத்தி கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறீங்களா, இங்கே வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போகிறதுக்காக இந்த மாறு வேடத்தில் வந்திருக்கீங்களா,
அப்படின்னு அவர் தவறாக நம்மளோட புனிதத்தன்மையை கொச்சைப்படுத்தினாலும், ஆவேசப்பட்டு நம்மளை அவமானப்படுத்தினாலும், கோவப்படுத்தினாலும், பொறுமையாக இருந்து கதவை சாத்தினாலும் திரும்ப போய் கொஞ்சமாவது சாப்பாடு கொடுக்கலன்னா பரவாயில்ல, உணவு இல்லைன்னா பரவாயில்ல, தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, இருக்க ஒரு ஓரத்தில் இடம் கொடுங்கன்னு கேட்கும்போது இன்னும் அவர் கோவப்பட்டு ஆவேசப்பட்டு அவர் பொறுமையை இழந்து அவர் நம்மளை உதைப்பார். நம்ம அவங்க வீட்டில் வெளியில் போய் விழுவோம். மறுபடியும் அந்த வலியும் தாங்கிட்டு அந்த அவமானத்தையும் தாங்கிட்டு மறுபடியும் போய் அவர் கதவை தட்டும்போது, நீங்கள் இப்படி சொன்னால் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் தடி எடுத்து அந்த வெட்ட வெளியில் கிராம மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் அடிப்பாங்க. ஒவ்வொரு இந்த உடம்பில் அப்படின்னு சொல்கிறார், இந்த கடவுள் கொடுத்த இந்த உடம்பில் ஒவ்வொரு இடத்துலையும் அடி விழுகும். அப்போ கூட அவரோட பார்த்து இதுவும் கடவுளால் தான் எனக்கு நடக்குதுங்கிற அந்த தன்மை வருது பாருங்க, அந்த சகிப்புத்தன்மை. கடவுள் தான் அவங்க மூலியமாக என்னை விரட்டுறாரு, அடிக்கிறாரு, இதை துன்புறுத்துறாருங்கிற அந்த சகிப்புத்தன்மை. இதுதான் உயர்ந்த மகிழ்ச்சி, இதுதான் சிறந்த மகிழ்ச்சின்னு சொல்றார். அதாவது முக்தி சிறந்த மகிழ்ச்சி கிடையாது. வித்யா யுக்தி அனைத்து நூல்களை கற்று கரைத்து குடித்தாலும் அது சிறந்த மகிழ்ச்சி கிடையாது. பாவிகளெல்லாம் அப்பாவி ஆகிவிட்டாலும் அதுவும் சிறந்த மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் அந்த சகிப்புத்தன்மையில் எமது கருத்தரை, எமது இயேசு பிரானே இங்கே வந்து இவ்வளோ சித்திரவதையை அனுபவிச்சிருக்காரு. அப்போது அந்த அவரோட சீடனாக இருக்கக்கூடிய நான் அனுபவிப்பதில் என்ன தப்பு இருக்குன்னு அந்த சகிப்புத்தன்மையின் உச்சத்தில் கொஞ்சம் கூட கோபம் இல்லாமல் வருத்தம் இல்லாமல் அந்த பொன்முருகளோடு இதையும் கடவுளின் விருப்பமே, இத்தனை மக்கள் எங்களை புரியாமல் அடித்தாலும் உணவு கொடுக்கலேனாலும் இருக்க இடத்தை கொடுக்காமல் மறுத்தாலும் எங்களை காயப்படுத்தினாலும் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள் அதிகமானாலும் இந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலையிலையும் இதெல்லாம் கடவுளின் விருப்பத்துக்கு ஏற்றவாறே நடக்குதுங்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, இதுதான் உயர்ந்த மகிழ்ச்சி, சிறந்த மகிழ்ச்சி. ஏன்னா எளிதாக பேசலாம், அனைவரையும் நேசி அனைவருக்கும் சேவை செய், லவ்வால் சர்வால். ஆனால் இதை செயல்முறை விளக்கமாக ப்ராக்டிக்கலாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யதார்த்தமாக வாய் சொல்லலாம். இங்கே இருதயத்து பக்கத்தில் கூட நம்ம எழுதி ஒட்டிக்கலாம், இல்லை கையில் கூட பச்சை குத்திக்கலாம், அனைவரையும் நேசி அனைவருக்கு. ஆனால் அந்த மனதில் பதியறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களோட அன்பு சோதிக்கப்படுது. உங்களோட அன்பு பரமபிதாவால், பரபிரம்மத்தால், பரமாத்மாவால் பரிசோதனைக்கு ஆட்படுத்தப்படுது. அந்த நிலையிலையும் நீங்கள் சகிப்புத்தன்மையின் உச்சத்தில் இருக்கீங்க, அனைத்தும் தாங்கக்கூடிய அந்த தன்மையில் இருக்கீங்க, தன்னலமற்ற நிலையில் இருக்கீங்க, உங்களை காயப்படுத்துகிறவரையும் கடவுளாக பார்க்குறீங்க. அந்த வலி வேதனையிலையும் உயிர் போகிற காலகட்டத்திலையும் இன்னொருத்தர் மேலே அந்த கருணையும் அன்பும் வருதுன்னா அதுதான் உயர்ந்த மகிழ்ச்சி, சிறந்த மகிழ்ச்சி. இதுதான் புனித பிரான்சிஸ் சொல்லிட்டு போனார். திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் ஜாய்ங்கிறது இதுதான். இந்த உணர்வு எப்படி வரும்? அளப்பரியா அன்பில் இருக்கும்போது தான் வரும். இது கேட்குறதுக்கு சுலபமாக இருக்குது, ஆனால் இதை நடைமுறைப்படுத்தணும். இதை அனுபவிக்கும் போது எங்கேயோ நான் என்ற கர்வம், என்னை பாதுகாக்க வேண்டியும் என்கிற அந்த கட்டாயம் ஒரு மமக்காரத்தையும் ஒரு கோபத்தையும் ஒரு வன்மத்தையும் வஞ்சகத்தையும் தற்காப்புக்காகவது வர வச்சிரும் எங்கேயோ. ஆனால் அந்த நிலை கூட இல்லாமல் அதை அனுபவிக்கணும்னு சகோதரர் லியோக்கு புனிதர் பிரான்சிஸ் சொன்னார். இதுதான் சரணடைந்தவர்களின் பேரானந்தம். ஏன்னா புனிதர் பிரான்சிஸ் இயேசு கிறிஸ்துவிடம் சரணடைந்து விட்டார். அவருக்கு 23 வயதாகும்போது அவர் சுகபோகத்தை, அவரோட குடும்ப சொத்து, குடும்ப உறுப்பினர்கள் அனைத்தையும் துறந்து சமுதாயத்துக்காக இறைப்பணி செய்யணும்,
இல்லாதவர்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும்ங்கிற அந்த உத்தேசத்தோடு போகும்போது அந்த 23 வயசில் இயேசு கிறிஸ்துவோட தரிசனம் கிடைக்கும்போது அந்த ஒளி தன்னுள்ள அவர் ஊடுருவும் போது அதுக்கப்புறம் அவரோட மனமாற்றத்துக்கு அளவே கிடையாது. ஆனால் அந்த ஏக்கம் தான் அந்த ஒளி ஊடுருவதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த ஒளியை அவர் உள்வாங்கினதுக்கப்புறம், சரணடைந்ததுக்கப்புறம் அவரோட பேரானந்தம் பாருங்க. இந்த மாதிரி துன்பத்திலையும் இந்த மாதிரி சித்திரவதைகளையும் அவர் ஆனந்த நிலையை அனுபவித்தார். இல்லை, சந்தோஷமாக இருக்கிறதுல ஆனந்த நிலையை அனுபவிக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் அவர் பேரின்பத்தையும் பேரானந்தத்தையும் அனுபவித்தார். அதனால தான் இன்றைக்கி இத்தாலி தேசத்துக்கு போனால், அசிசிக்கு போனால், செயின்ட் ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர் ஃப்ரான்சிஸ்கன் ஆர்டரை உருவாக்கிட்டு போனார். அவர் அங்கே இயேசு கிறிஸ்துக்கு, இயேசு பிரானுக்கு நிகராக உள்ளார், சரிசமமாக உள்ளார். ஏன்? அந்த அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பின் வெளிப்பாடு இன்னைக்கு அவரை சாக்ஷாத் இயேசுவோட இன்னொரு அவதாரமாக வடிவமாக தான் அசிசி மக்களும் இத்தாலி மக்களும் அவரை கருதுகிறார்கள். அந்த பிரான்சிஸ்கன் ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த தியாகஜீவிகளாக இதை தான் அவங்க. இன்னொன்று முக்கியமாக, அவர் இயேசு கிறிஸ்துவில் உட சீடராக, போதகராக, அந்த சத்தியத்தை உணர்த்தக்கூடிய போதகராக இருந்தாலும் அவர் எல்லாத்துக்கும் சொன்ன ஒரு உபதேசம், யாரும் மாமிசம் சாப்பிடக்கூடாது. அதாவது ஒரு 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 உயிரை ஒரு ஜீவ காருண்யத்தோடு பாருங்கள். இத்தாலியில் பிறந்தாலும் அங்கே இந்த மாமிசம் சாப்பிட்றது வழக்கம் அந்த போக பூமியிலெல்லாம். ஆனால் அவர் எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணார். எல்லா குருவிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் கருணை காட்டினார். எல்லாத்தோடும் பேசினார். மரம், செடி, கொடி, பிராணிகள், பறவை வகைகள். முக்கியமாக அவரோட வாழ்க்கையில் கொடூரமாக மனித வேட்டையில் ஈடுபட்ட ஒரு ஓநாயையே மாற்றினார். பாருங்க, கொடூரமாக மனித வேட்டை. அந்த ஓநாய மனித வேட்டையாடும், மனிதர்கள் எல்லாத்தையும் சாப்பிடும். அந்த காலத்தில் அந்த ஓநாயை கூட அன்பால், தன்னோட ஸ்பர்ஷனத்தால் மாற்றி அந்த ஓநாய் கூட புனித பிரான்சிஸோட நண்பராச்சு. அதுக்கப்புறம் அது மனித வேட்டையை கூட மறந்துடுச்சு. மனிதரோட மாமிசத்தை சாப்பிட்றது கூட மனிதரோட தாக்குதலிருந்து அது மீண்டு அது காட்டுக்குள்ளே போச்சு. அது அமைதிப்படுத்தினார். ஏன்? அன்பு, கருணை, நிபந்தனையற்ற கருணையின் பொழிவு. இதை தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் உணரணும். ஏன்னா எந்த ஒரு அன்பு சோதிக்கப்படவில்லையோ அது உண்மையான அன்பே கிடையாது. அதை தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனசார உணரணும். யஸ்ய மதம் தஸ்ய மதம், மதம் யஸ்ய நா வேதசா. யஸ்ய மதம் தஸ்ய மதம், மதம் யஸ்ய நா வேதசா. அவ்விஜானத்தம் விஜானத்தம், விஜானத்தம் அவ்விஜானத்தம். கேனோ உபனிஷத்தில் வரக்கூடிய இந்த வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, உங்கள் புத்தியை கொண்டு, மனித புத்தியை கொண்டு கடவுளை அறிய முயற்சி செய்பவர்கள் அவர்கள் கடவுளை அறிய மாட்டார்கள். இந்த ஹியூமன் இன்டலெக்ட்னு சொல்லக்கூடிய இந்த மனித புத்தியை கொண்டு கடவுளின் தன்மையை, கடவுளின் நிலையை அறிய முயற்சி செய்பவர்கள், எனக்கு கடவுள் எல்லாமே தெரியும், நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், புனித நூலை படிச்சிருக்கேன், புனித நூல்களை படிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த மனித புத்தியை கொண்டு, மனித அந்த ஆற்றலை கொண்டு, அறிவை கொண்டு கடவுளை அறிய முயற்சி செய்பவர்கள் கடவுளை அறிய தவறுகிறார்கள், புரிந்து கொள்ளாத நிலையை அடைகிறார்கள். ஆனால் இந்த மனித புத்தியை கொண்டு என்னால் கடவுளை உணர முடியாதுங்கிற மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் கடவுளை உணர்கிறார்கள். இதுதான் சத்தியம். இதுலேயே பணிவு இருக்குது. ஏன்னா ஞான அபிமானம் அப்படின்னு ஒரு ஈகோ இருக்குது. நிறைய படிச்சுட்டேன், எனக்கு இந்த மொழி தெரியும், நிறைய புத்தகத்தை படிச்சிருக்கேன், புனித நூல்களை படிச்சிருக்கேன், அதை ஒரு படிச்சுட்டு கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சுட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்க கடவுளை தெரிய அந்த நிலையில் அவங்க தோல்வி அடைகிறார்கள். ஏன்னா மனித புத்தியை கொண்டு, மனித அறிவை கொண்டு கடவுளை அறிய இயலாது. அதே
மனித அறிவை கொண்டு என்னால் அறிய முடியவில்லை என்று கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்தால், அந்த புத்தியை சமர்ப்பணம் செய்தால், பொருள் புத்தி ஒளிரும் ஆன்மீக புத்தியாக மாறும். கடவுள் உங்களுக்குள்ளே அந்த அனுகிரகத்தை கொடுப்பார். யுவர் மெட்டீரியல் இன்டலெக்ட் வில் பிகம் ஸ்பிரிச்சுவல் இன்டலெக்ட். அதால் தான் நீங்கள் கடவுளை உணர முடியும். அளப்பரிய அன்பில் நீங்கள் திகைக்க முடியும். இதை தான் உணர்த்துரு. இந்த வேத வாக்கியம் கீனோபனிஷத்தில் அதுதான் உணர்த்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் படிச்சுட்டு, கொஞ்சம் தெரிஞ்சுட்டு, கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. கடவுள் நீக்கமர நிறைந்தவர், சர்வ வல்லமை படைத்தவர், உருவமற்றவர், எல்லா உருவத்திலும் இருப்பவர். அவர் எந்த வடிவத்தினாலும் வேறலாம், எல்லா வடிவிலும் அவர் தான் இருக்கார். அதனால தான் இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான விடை. அனைத்து கேள்விகளுக்கும் கடவுள் யார், அவரை எப்படி உணர வேண்டும், அவரை எப்படி அறிய வேண்டும், எப்படி முயல வேண்டும், எப்படி பயிற்சியில் ஈடுபட வேண்டும், இது எல்லாத்துக்கும் ஒரே இது, காட் இஸ் ஒன் அண்ட் காட் இஸ் இன் எவ்ரி ஒன். இந்த வார்த்தை தான் எல்லாத்துக்கும். காட் இஸ் ஒன், ஒரே குலம், ஒருவனே தேவன் அப்படிங்கிற அந்த உணர்வில் நீங்கள் எல்லாமே கடவுளாக பார்த்தீங்கன்னா, கடவுளை பார்க்க முடியலன்னா உங்கள் மனித அறிவை கொண்டு அந்த புத்தியை கடவுளிடம் சமர்ப்பணம் செய்தீங்கன்னா, அந்த ஒளிரும் புத்தி, அந்த ஆன்மீக புத்தி உள்ளே இருந்து பிரகாசமாக கடவுளால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த புத்தியை கொண்டு நீங்கள் ஞானக்கண் மூலியமாக ஞானம் மனதில் பணிந்து அனுகிரகம் பெற்ற ஒரு ஆத்மாவாக, கடவுளை உணர்ந்த ஆத்மாவாக, கடவுளின் திருமகனாக திருமகளாக நீங்கள் இருக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பேதபாவம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட கடவுள், உங்களோட கடவுள், அது வேற இது வேற. கடவுளோட சர்வ வல்லமையை புரியாதவங்க, குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் இப்படி தான் பேசுவாங்க. வேறு வழியே இல்லை. ஏன்னா அந்த 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 அவங்களுக்கு புத்தி நூல்களால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதை அவங்க சொல்கிறாங்க. அருள் புத்தி இருந்தால் அப்படி பேசவே வராது, பேசவும் முடியாது, இயலவே இயலாது. இதை தான் இந்த கேன உபனிஷத்தோட வாக்கியம் உணர்த்துது. இதுக்கு ஏற்றவாறு தான் புனிதர் பிரான்சிஸ் இருந்தார். இப்படி தான் இயேசு பிரானும் வாழ்ந்தார். குறுகிய ஆயுட்காலமாக இருக்கக்கூடிய அவதாரமாக இருந்தாலும் தன்னலமற்ற தன்மையில், அளப்பரியா அன்பில், நிபந்தனையற்ற கருணையில், தனக்குன்னு எதுவுமே செய்யாமல் எல்லாத்துக்கும் செஞ்சு, அதையும் தன்னுள்ளிருந்து பரமபிதா தான் செஞ்சாருன்னு அந்த நிலையில் இருந்து கடைசியில் அவர் சரீரத்தை தியாகம் பண்ணக்கூடிய ஒரு 6 மாதம் இருக்குது அவரோட மனித ஸ்தூல வடிவம் முடியறதுக்கு. இன்றைக்கும் எல்லா இடத்திலும் நீக்குமர நிறைந்திருக்கும் பேராற்றலாக தான் இயேசு பிரான் இருக்கார். இருந்தாலும் அந்த மனித வடிவில் அவதாரமாக இருக்கும்போது 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் எல்லாத்துக்கும் இன்னொரு அதிகாரபூர்வ பிரகடனம் செய்தார். தெய்வத்தின் தூதன் நான் அப்படின்னு சொன்னவர், தெய்வ திருமகன் நான்னு சொன்னவர், கடைசியில் நானும் என் தந்தையும் ஒன்றேன்னு சொன்னார். இதுதான் மாணிக்கவாசக பெருமானும் சொன்னார். இதுதான் எல்லா அவதாரமும் சொல்லிச்சு. இதுதான் புத்த பிரானும் சொன்னார். இதுதான் குருநானக்கும் சொன்னார். இதுதான் நபிகள் நாயகமும் சொன்னார். இந்த உலகமே எனக்கு என்னோட அல்லாவோட வழிபாடு தலம், மாஸ்க், மசூதி அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த உணர்வில் அவங்க கண்ட காட்சி, உணர்ந்த நிலை, அவங்களோட உணர்வு அருள் புத்தியால் எல்லாத்தையும் விசாலமாக பார்த்தது. ஆனால் மனித புத்திக்கு வரும்போது குறுகிய மனப்பான்மையோடு பார்க்குது. அதை கடந்து நம்ம அந்த நிலையில் பார்க்கணும். மாணிக்கவாசக பெருமான் சொன்ன மாதிரி அந்த இரண்டற்ற நிலை, நீயும் நானும் ஒன்று ஈசனே அப்படின்னார். ஒன்றுங்கிற அந்த உணர்வையே நீங்கள் தான் எனக்குள்ளேருந்து கொடுத்தீங்க அப்படின்னார். அதுதான் அத்வைத்த பாவம், இரண்டற்ற நிலை. இதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த சரணடைந்த நிலையில் தான் புனிதர் பிரான்சிஸாலையும் அந்த பிரார்த்தனையை செய்ய முடிஞ்சது. அந்த சூழ்நிலையும் உண்மையான உயர்ந்த மகிழ்ச்சி எது, சிறந்த மகிழ்ச்சி எதுன்றது தன்னோட சீடனாக இருக்கக்கூடிய சகோதரன் லியோவுக்கு விளக்க முடிச்சுது. யாரால் அப்படி விளக்க முடியும்? இத்தனை கொடுமைகள், சித்திரவதை அனுபவித்தாலும் அவர் அந்த தடியெடுத்து அடிக்கிறவங்க, அவரை கொடுமைப்படுத்துகிறவங்களுக்குள்ளேயும் பரமபிதாவை பார்க்கக்கூடிய, பரமாத்மாவை பார்க்கக்கூடிய அந்த உணர்வு
சரணடைந்தவர்களுக்கு மட்டும் கிட்டும். சரணடைந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இன்றைக்கி எல்லாத்துக்கும் கேள்வி, அந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும்? இந்த சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும்? இந்த நவீன் சாய் கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? சத்ய சாய் கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? அந்த அவர்கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்ன்றது இப்போ கேள்வி. என்ன கேட்டிங்கன்னா, கடவுளுடைய நிலை ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உயர்ந்தது. ஏன்னா எது பொருள் கிடைச்சாலும் அது அழியது தான். எந்த ஒரு உங்களுக்கு சம்பத்தின்னு சொல்லக்கூடிய அது வந்தாலும் ஒன்றா சம்பத்தி இருக்கும், நீங்கள் போயிடுவீங்க. ஒன்றா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருள் அது போயிடும். ஒன்றா பொருள் போகும், இல்லை பொருள் அனுபவிக்கக்கூடிய இந்த சரீரம் போயிடும். ஆனால் அந்த ஞானம், அளப்பரிய அன்பு, அனுகிரகம் உங்களுக்கு வழங்கப்பட்டால், கடவுளுடைய நிலை வழங்கப்பட்டால், கடவுளின் பார்வை வழங்கப்பட்டால், அது என்றைக்குமே நிலையாக நிற்கும். அதனால தான் அது நிலையானதுன்னு சொல்கிறோம். அதனால தான் அது அந்த தர்மத்தின் பேர் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தை தான் இயேசு பிரானும் அன்னைக்கு சொன்னார், புத்த பிரானும் சொன்னார். இன்றைக்கி சத்யசாயும் நவீன் சாயும் இந்த பல வடிவங்களில் இருக்கக்கூடிய நீங்களும் இந்த சனாதன தர்மத்தை உணர்றதுக்காக தான் இவ்வளோ பிறவி. அந்த சனாதன தர்மத்தை உங்கள் ஹிருதயத்தில் ஸ்தாபனம் பண்ணணும், உங்கள் மனசில் ஸ்தாபனம் பண்ணணும். அது முதல்ல ஸ்தாபனம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இருக்கிற இடமெல்லாம் சனாத்தனியாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் சனாதன தர்மத்தை உணர்வீங்க. சனாதன தர்மங்கிறது ஒரு வழிபாடு கிடையாது, அது வாழ்வியல் முறை, வாழ்க்கையின் சத்தியம், வாழ்வின் குறிக்கோள், வாழ்நாள் லட்சியம். அதுதான் சனாதன தர்மம். அதை நீங்கள் செயல்படுத்தணும். இயேசு பிரான் பிறந்த இந்த புனித நாளில் புனிதர் பிரான்சிஸோட அந்த நிலையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த நிலையை நீங்கள் எப்போவுமே மனசில் நிலையாக வச்சுக்கணும். ஏன்னா இங்கே குறிப்பிட்ட மாதிரி என்ன தான் உபதேசம் பண்ணாலும் மறதி இருக்குது. இந்த மறதியெல்லாம் எப்போ வேலை செய்யும்னா, இந்த ஹாலை விட்டு போனால் வேலை செய்யும், உங்களை யாராவது கோவப்படுத்தினா வேலை செய்யும், உங்களுக்கு ஏற்றவாறு உங்களோட சுற்றுப்புற சூழ்நிலை இல்லைன்னா வேலை செய்யும், உங்களோட அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் பற்றுதலையும் கர்வத்தையும் கோவத்தையும் வன்மத்தையும் அது வெளிப்படுத்தும். இதுவும் மறதியால். உங்கள் மூலத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா ஆத்ம சௌந்தரியத்தை பார்த்தீங்கன்னா, அதை எப்போவுமே நினைவு கொள்ள வேண்டும்ங்கன்னு கடவுள்கிட்ட என்றைக்குமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா கிட்ட, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா ஒரு நாள் அது கிடைக்க பெறும். அது வரும்போது அதுக்கப்புறமும் சோதனைகள் வரும். ஏன்னா அந்த நிலையை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியணும்னு. அனுபவபூர்வமாக, வெறும் கேட்கறது இல்லை, எழுதுறது இல்லை, மனதில் பதிய வைக்கிறது இல்லை, அனுபவபூர்வமாக அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தான் அந்த அனுபவம் உங்களுக்கு மேல் நோக்கி போகும். அதனால தான் நீங்கள் சொல்கிறேன், இன்றைக்கி எந்த ஒரு மகானை பார்த்தாலும், அவதார புருஷத்தை பார்த்தாலும், நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஆனால் கேட்க மாட்டீங்கன்றதும் எனக்கும் தெரியும். என்னென்னா, உங்களோட நிலையை மட்டும் எனக்கு கொடுங்க, உங்களோட நிலையை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். தரேன்னு ஒரு நாள் உங்களோட அந்த 2 துவாரங்கள் திறக்கப்பட்டு உங்களுக்கு அது வழங்கப்படும், கொடுக்கப்படும். அந்த ரஜோகுணம் தமோகுணம் அங்கிற அந்த 2 கதவுகள் உடைக்கப்பட்டு அந்த நிலை உங்களுக்கு வழங்கப்படும். ஆனால் அதுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம். நம்பிக்கையும் பொறுமை. ஆனால் ஒரே விஷயத்தை கேட்கணும், ஒரே விஷயத்தை எப்போவுமே கேட்கணும், உங்களோட நிலையை கொடுங்க, அது மட்டும் போதும். ஏன்னா எது கொடுத்தாலும் இது நிலை இல்லைங்க, அதனால் உங்களோட நிலை கிடைக்கும். இது சொன்னதுக்கப்புறம் கூட அவங்க பல விஷயத்தை கேட்க தோணும். அப்படி தான் மாயை பல வடிவம் எடுத்து உங்களை இந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கும். அந்த சூழ்நிலை ஆளாக்கி இருந்தாலும் எப்படி புனிதர் பிரான்சிஸ் இருந்தார், அந்த மாதிரி சூழ்நிலையை அவர் குறை சொல்ல, சூழ்நிலையை அவருக்கு சாதகமாக்கிட்டார். எந்த சாதகமாக்கிட்டார்? அங்கேயும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய அந்த நிலை. அவரை துன்புறுத்துறவங்கக்கிட்டே கூட சாப்பாடு தரமாட்டேன்னு அவரை காயப்படுத்தி அவமானப்படுத்துகிற அந்த நிலையில் கூட இன்னும் அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னார். தன்னோட, ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீடர் பிரதர் லியோ, சகோதரர் லியோ அழுந்துட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் கூட அவர் சொன்னார், இவ்வளோ சோதனைகள் வேதனைகள் மக்கள் எல்லாம் நம்மளை அடித்து துன்புறுத்தினாலும் அங்கே நம்மளோட
பரமபிதா நம்மளோட இயேசு பிரானை கண்டு ரசித்தது இல்லாமல் நம்ம அவருக்கு நன்றியும் சொல்லணும்னார். பேர்பட்ட நன்றி சொல்லணும்னார். ஏன்னா இந்த ஒரு வலி வேதனையிலையும் அவரோட நினப்பு நம்மக்கிட்டே இருக்கே, அதையும் நம்ம ரசிக்கிறோமே, அதுக்காக நன்றி சொல்லணும். வலி வேதனையையும் துக்கத்தையும் ரசிக்கக்கூடிய அந்த நிலை, அதுக்கும் அந்த வலி வேதனையும் கடவுள் தான். கடவுளின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு தான் நம்மளுக்கு நடக்குது. அறியாமையில் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, கடவுள் என்னை சோதிக்கிறாரு, என்னை துன்புறுத்துறாரு, என்னை கஷ்டப்படுத்துகிறார், நான் இன்னும் அவரை மூஞ்சியில் முழிக்க மாட்டேன், பூஜை பண்ண மாட்டேன், புரஸ்காரம் பண்ண மாட்டேன், கோயில் போக மாட்டேன், அவர் என்னை கை விட்டுட்டார். கையை பிடிச்சிட்டே இருக்கார். இன்னும் சொல்ல போனோன்னா அந்த மாதிரி வலி வேதனையில் இன்னும் மேல்நிலைக்கு அவர் எடுத்துகிட்டு போவார். அதை தான் புனித பிரான்சிஸ் உணர்த்தினார். இது நன்றி தெரிவிக்கணும்னார். பிற்காலத்தில் சகோதரர் லியோவும் அந்த நிலையை அடைந்தார். இன்றைக்கி புனித பிரான்சிஸ் அவரோட நிலை என்ன? சரணடைந்ததால் அவர் பெற்ற பேரின்பம், சரணடைந்ததால் அவர் அனுபவித்த அந்த பேரானந்தம். சூழ்நிலைகள் மாறினாலும் அவரோட நிலை மாறவில்லை. சுற்றுப்புற சூழல் எதுவாக இருந்தாலும் அது அவருக்கு நல்லதாகவும் தீயதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் தீங்கு விளைக்க வைக்கக்கூடியதாகவும் இருந்தாலும் அவரோட மனநிலை எப்போவுமே பேரின்பத்தில் பேரானந்தத்தில் இருந்தது. எல்லாமே கருத்தர் கொடுத்த பரிசா, இறைவன் கொடுத்த பரிசா ஏற்றுக்கிட்டார். அந்த மனநிலை வரும்போது நீங்கள் முழுசாக சரணடைஞ்சிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்கன்னு யாரும் உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டாம். நீங்கள் இந்த துறையில் நிபுணர் ஆயிட்டீங்கன்னு ஏதோ ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு நிறுவனமோ உங்களுக்கு சான்றிதழை வழங்கலாம். நல்ல பகவத்கீதை ஸ்லோகம் சொல்கிறீங்கன்னு நான் கூட உங்களுக்கு சான்றிதழை கொடுக்கலாம். இல்லை நல்ல சேவை செய்கிறீங்கன்னு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சிறந்த சேவாதள் விருது கொடுக்கலாம். ஆனால் சரணம் அடைந்துட்டீங்க அப்படிங்கிற அந்த சான்றிதழை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, யாரும் உங்களுக்கு கொடுக்க வேணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் சத்தியம். அந்த நிலையை உணர்த்தக்கூடிய அனுபவம் தான் புனிதர் பிரான்சிஸோட இந்த அனுபவம். எது உயர்ந்த மகிழ்ச்சி, எது சிறந்த மகிழ்ச்சி. அளப்பரியா அன்பு, நிபந்தனையற்ற கருணை, தன்னலமற்ற தன்மை, உச்சக்கட்ட சகிப்புத்தன்மை, இதுவே அன்பின் வெளிப்பாடு. பொறுமை பொறுமை பொறுமை, அது அன்புதான் தான் அந்த பொறுமையும் வரும். நம்பிக்கை, அந்த நேரத்துலையும் நம்பிக்கை. இது கடவுளின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நடக்குது. This is happening only due to my divine father's will. Everything is God's will. உங்கள் சுய விருப்பத்தை தியாகம் பண்ணும்போது தான் கடவுளின் விருப்பத்தை நீங்கள் மனசார ஏற்றுக்க முடியும், அதை மனசார நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை அனுபவிக்கிறது, கடவுளின் விருப்பத்தை அனுபவிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் கஷ்டம்னு சொல்கிறது கூட பேரின்பமாக பேரானந்தமாக இருக்கும். அதை தான் உணர்த்துறார். அந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும். இதுதான் புனித கிறிஸ்மஸோட மெசேஜ். ஃபாலோ த மெசேஜ், நாட் த மெசேஞ்சர். அதாவது இன்றைக்கி எல்லாமே இந்த மகான் வந்தார், இந்த அவதார புருஷர் வந்தார், இந்த தெய்வ திருமகனார் வந்தார், இந்த எல்லாமே அந்த கோட்பாடில் அவங்களோட பாதையில் அவங்களோட பின்பற்றுதலில் இருக்காங்க. தவறு கிடையாது, அதுவும் இருக்கட்டும். ஆனால் உண்மையாக அவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்க? இந்த சத்தியத்தை உணர்த்துறதுக்காக தான். அதனால் புனித திருமகனார், தேவதூதர், அவதார புருஷர், இயேசு பிரானோட அந்த மெசேஜ், அவரோட வாழ்க்கையின் செய்தியை நீங்கள் பின்பற்றினாலே போதும். அவராகவே நீங்கள் ஆயிரலாம், அவரையும் பின்பற்றுறதுக்கு அது சரி. அதுதான் நிலை. இன்றைக்கி உலகத்தில் எந்த அவதார புருஷராக இருந்தாலும் அந்த மெசேஜ் என்ன சொல்ல வராங்க அதை பின்பற்றினா போதும். அவங்க அதை பின்பற்றினாலே when you follow the message, you follow the messenger. அப்போது அந்த மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் இந்த மெசேஜுங்கிறது என்ன? இந்த அருளுரை தான் மெசேஜ், இந்த அனுகிரக பாஷனை தான் மெசேஜ், இந்த தெய்வீக அருள்மொழி தான் மெசேஜ். இதை நீங்கள் மனசில் பாருங்க. நீங்கள் என்ன பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. என்னோட மெசேஜை, என்னோட சந்தேஷத்தை, என்னோட இந்த ஞான உபதேசத்தை, இந்த சத்திய வாக்கை பின்பற்றினாலே என்னை பின்பற்றுக்கு சமமானது. அதுதான் நானும் எதிர்பார்ப்பது. ரொம்ப சந்தோஷம்.
மிக்க மகிழ்ச்சி, உயர்ந்த மகிழ்ச்சி, சிறந்த மகிழ்ச்சி எதுன்னு புனித பிரான்சிஸ் சொன்னார். அந்த நிலையை நீங்களும் அடையணுங்கிற நான் மனசார உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். பூர்ண ஆசீர்வாதம். இயேசு பிரானோட அந்த உணர்வு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க ஹிருதயத்தில் இன்றைக்கி பிறக்கட்டும். இந்த சாயோட அந்த அளப்பரிய அன்பு உங்கள் மனதில் இருக்கட்டும். கரங்கள் ரெண்டும் நிபந்தனையற்ற கருணையில் தன்னலமற்ற சேவையை புரியட்டும். ரொம்ப சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி, பேரானந்தம், பேரானந்தம்.